இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட பாஜக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய பெயர் ஜீரோ பிஜேபி. நமக்கெல்லாம் ஒத்த ஓட்டு பாஜக தெரியும். இப்போது ஜீரோ பிஜேபி என்பதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் சட்ட வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள், இந்தியாவுடைய உயர்நீதிமன்றங்களின் உயர் பொறுப்புகளில் இருந்த நீதிபதிகள், இப்படி பல்வேறு நபர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு தான் ஜீரோ பிஜேபி. மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்துல கூட வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கம். இதில் அவங்க முன்மொழித்திருக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று, ஆர்எஸ்எஸ்ஸால், மோடியால், அமித்ஷாவால் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து, இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்து. இவற்றை ஆர்எஸ்எஸ்ஸிடமிருந்து, மோடி அமித்ஷாவிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கான ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்திருக்கிறது. இதில் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கால பிரபாகர், முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரி பரந்தாமன், பத்திரிகையாளர் விஜயசங்கர், இப்படி ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள் இதற்கு பின்னால். இவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கேட்க வேண்டியிருக்கிறது. அதை இப்போ பாருங்க. இன்று அசாம்ல தேர்தல் நடக்குது. ஏன் அசாமில் எந்த சீஃப் செக்ரட்டரி மாத்தல, டிஜிபியை மாத்தல? வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் மாற்றுவது அப்படி என்றால் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துமா? பல லட்சம் ஓட்டுகள் தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்ல 93 லட்சம் ஓட்டுகள் அங்கே நீக்கப்பட்டு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் உட்படவே இதில் அவர்களுடைய கைக்கு அடக்கமாக இருப்பதாக கருதுகிறோம். ஏன்னா எஸ்ஐஆரை பற்றிய விசாரணையை உச்ச நீதிமன்றம் செய்யவில்லை. அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா அவங்க கையில் எடுத்தது சென்சார். இங்க ஒரு சினிமாவை கூட வெளியிட முடியாது என்றால் செய்து விடுவார்கள். கூட்டணிக்காக 21 மணி நேரம் சிபிஐ விசாரணை நடத்துவார்கள். பாஜகவுக்கு வாக்களித்தால் திருப்பரங்குன்றம் போல் எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை என்பது தேவையில்லாமல் உருவாகும். ஓராண்டு தமிழ்நாடு மதுரை வளர்ச்சியின் பின்தங்கியது போல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வளர்ச்சியில் பின்தங்கும். ஒரு வெளிநாட்டு தலைவர் இந்த துணி போட்டு மூடுறாங்களே, குஜராத் டெவலப்மெண்ட் மாதிரி, அந்த மாதிரி ஊடகங்கள் கவனத்தை திசை திருப்பி கொண்டே இருக்கே தவிர உண்மையான இஷ்யூஸ் பேசுறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். மாநிலத்தினுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். 5வது நிமிடத்தில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு திமிர், எப்படி வந்தது? திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்பதற்காக அவர்கள் 0, மதுரைக்கு மெட்ரோ மறுத்ததற்காக அவருக்கு 0, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ மறுத்ததற்காக அவருக்கு 0, ஓசூருக்கு ஏர்போர்ட் கொடுக்க மாட்டேன் என்பதற்காக அவருக்கு 0. ஒரு மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸை இதுவரையில் அவர்கள் மதுரையில் உண்டாக்காதற்காக 0. நெல்லிலே ஈரப்பதம் என்னவென்று தீர்மானிப்பதை கூட நம்மிடம் கொடுக்காததற்காக அவர்களுக்கு 0. கீழடி அறிக்கையை, அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்காக அவர்களுக்கு 0. தமிழ் மக்கள் பாடம் கற்பிக்க வேண்டும். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது ஜீரோ பிஜேபி என்ற ஒரு பிரச்சாரத்தை வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு அகில இந்திய அளவில் பார்த்தால் பிஜேபிக்கு பெரிய சவாலாக அவர்கள் பார்க்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, அதே போன்று மேற்கு வங்கம். இந்த 3 மாநிலங்களும் தற்போது தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது இந்த மாநிலங்களில் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் ஊடுருவியாக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு பாரதிய ஜனதா கட்சியும் அது சார்ந்த மதவரி அமைப்புகளும் பல்வேறு முயற்சிகளை போட்டு வருகிறது. நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீண்ட நெடுங்காலமாக நாம் போராடி ஒழிக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கக்கூடிய ஜாதி, அதே போன்று மதவரி, இவற்றையெல்லாம் அவர்கள் மீண்டும் உருவாக்கி மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். எனவேதான் இன்றைக்கு அகில இந்திய அளவில் பல்வேறு இந்த சிவில் சொசைட்டி தலைவர்கள், வெகுஜன மக்கள் மத்தியில் பணியாற்றக்கூடிய பல்வேறு சமூக ஆர்வலர்கள் ஒன்று கூடி இந்த தேசத்தை பிஜேபியிலிருந்து பாதுகாக்க வேண்டும்
எனவே 3 முழக்கங்களை, ஒன்று, இந்த தேசத்தின் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், இந்த நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாப்போம், அதுபோன்று இந்த நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்போம். ப்ரொடெக்ட் ஃபியூச்சர், நேச்சர் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் என்ற ஒரு முழக்கத்தோடு இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவதற்கான ஒரு முடிவினை எடுத்து அதனுடைய முதற்கட்டமாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த தொகுதியிலும் வென்றுவிடக்கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் மக்களை பிரிக்கக்கூடிய இந்த பிஜேபியினுடைய முயற்சிக்கு என்றைக்கும் துணை நிற்க மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் நாம் இந்த ஜீரோ பிஜேபி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றோம். இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லுள்ளம் கொண்டவர்கள் இந்த நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். அதுபோன்று இந்த நாட்டில் நாம் அண்ணல் அம்பேத்கர் போன்ற அறிஞர்கள் வடிவமைப்பு தந்த இந்த அற்புதமான இந்த அரசமைப்பு சட்டத்தையும் அது சார்ந்து நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மக்களாட்சி தத்துவத்தையும் நாம் பேணி பாதுகாப்பதற்கு இதில் எல்லா நம்முடைய மக்களும், தமிழ்நாட்டு மக்களும் ஒரு பேராதரவை தந்து இந்த ஜீரோ பிஜேபி கேம்பெயின் முழு வெற்றி பெற நாங்கள் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 27 தொகுதிகளில் போட்டியிடும் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான். தோற்கடிப்பது மட்டுமல்ல, டெபாசிட்டே முடிந்தால் வாங்க விடாமல் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக உங்கள் முன்னால் வைக்கிறோம். ஏன் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்லியாகணும். என்னமோ இல்லை, என்ன கேட்டால் அதுதான் தமிழ்நாடு மாடு. 1967 அதுதான் மாடு. இங்கே யார் வர வேண்டும்னா எந்த அகில இந்திய கட்சியும் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டி தான் வரணும் அப்படி என்பதில் முன்னிலையில் இருப்பதாக கருதி இப்போ 2014க்கு அப்புறம் டாலர் 100 நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு 100 ரூபாய். பெட்ரோல் 100 தாண்டி விட்டது. எல்பிஜி சிலிண்டர் 1000 நெருங்கி கொண்டிருக்கிறது. கோல்டு, தங்கம் 1,00,000 எப்போதோ தாண்டி விட்டது. அதுக்கடுத்து எப்போதும் இல்லாத அளவில் இன்னைக்கு பிஜேபி அனைத்து இன்ஸ்டிடியூஷன்ஸையும், அனைத்து அமைப்புகளையும் தனியாக எடுத்துக்கொண்டது. எலெக்ஷன் கமிஷன் உட்பட, நீதித்துறையை உட்பட எப்போதும் இல்லாத அளவில் இந்த 75 ஆண்டு காலத்தில் நீதித்துறையில் எப்போதுமே 3 நீதிபதிகள் பேர் இம்பீச்மெண்ட் மோஷன் ஒரே நேரத்தில் இருந்ததில்லை. இப்போதுதான் 3 நீதிபதிகள். தமிழ்நாட்டை சேர்ந்த GR சாமிநாதன் பேரில் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் இருக்கிறது. சேகர்குமார் யாதவ் அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதியின் பேரில் இருக்கிறது. யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியின் பேர்ல இருக்கு. இந்த மாதிரி 3 பேர்ல பெண்ணியா இருக்கு. அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி 2018 மோடி ஆட்சியில் தான் அப்போது இருந்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அவை மேல் 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இது மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவர் ஒன்றிய அரசுக்கு, மத்திய அரசுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் செயல்படுமாறு செய்கிறார் என்ற கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தினார். அதுக்கு அடுத்து இப்ப எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டா, இந்த எலெக்ஷன் கமிஷன் முழுக்க இது அவர் பேர்ல இப்ப 3 நீதிபதிகள் மட்டும் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் பேர்லயும் இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணாங்க. நீக்க வேண்டும் என்ற இது கொடுத்தாங்க. அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை 193 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை அவர்கள் விசாரணைக்கே ஏத்துக்கல, டிபேட்டுக்கே ஏத்துக்கல. டிபேட்டுக்கே ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அதே இதுவும் எலெக்ஷன் கமிஷன் பேரிலும் முதலாக இந்த மாதிரி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்றது 75 ஆண்டுகளை தான் முதல் முறை. அதே அடுத்து ஸ்பீக்கர் ஓம் பிர்லா பேர்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது இது 3வது முறையாக இருக்கலாம். ஆனால் இதே நேரத்தில் ஒரே நேரத்தில் நடக்கிறது. சேர்மன் ராஜ்யசபா தன்கர் அவர் பேரில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இவங்களுடைய ஆட்சியில தான். இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாருங்க, இப்ப தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. இங்கே சீஃப் செக்ரட்டரியும் இங்க இருக்கக்கூடிய டிஜிபியும் மாத்துறாங்க.
ஆனால் இன்று அசாம்ல தேர்தல் நடக்குது. ஏன் அசாமில் எந்த எந்த சீஃப் செக்ரட்டரி மாத்தல, டிஜிபியை மாத்தல? பீகார்ல தேர்தல் நடந்தது, அங்க ஏன் சீஃப் செக்ரட்டரியை மாத்தல, அங்க டிஜிபியை மாத்தல? வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் மாற்றுவது. மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு இயக்கத்தினுடைய விருப்பம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம், இந்திய அரசமைப்பு சட்டத்தை விரும்பக்கூடியவர்களுடைய விருப்பம், இந்தியாவுடைய பன்முகத்தன்மை காக்கப்பட வேண்டும் என்பவர்களுடைய விருப்பம், இந்தியாவுடைய ஜனநாயகம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், அது காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய விருப்பம்தான் ஜீரோ பிஜேபி. அதை இந்த தேர்தலில் தமிழ்நாடு செய்யும், தமிழ்நாட்டு மக்கள் செய்வார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.